ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏசி இல்லாமல் எப்படி குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம 4 முக்கிய செடியை இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 4 செடியுமே நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய செடி தான். அதோடு மட்டும் இல்லை, அந்த செடி நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தக்கூடிய செடி. அந்த மாதிரி செடியை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் மணி பிளான்ட்டை பற்றி ஏற்கனவே நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மணி பிளான்ட்டை நம்ம இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம என்ன செய்யலாம், வச்சு வளர்க்கலாம். அந்த செடியை நம்ம பெட்ரூமில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அதிக அளவான ஆக்சிஜனை அது தரும். அதோடு மட்டும் இல்லை, நம்ம ஹாலில் வச்சுருந்தோன்னா நம்ம இந்த மொபைல் ஃபோன், டிவி அதில் இருந்தெல்லாம் வருது பார்த்திங்களா, எலக்ட்ரானிக் வேவ்ஸ், அந்த இதெல்லாம் அது ஈர்த்துக்கிட்டு நமக்கு நல்ல தூய்மையான ஆக்சிஜனை தந்து ரூமையும் என்ன செய்யும், குளிர்ச்சியாக வைக்கிற தன்மை நம்ம மணி பிளான்ட்டுக்கு இருக்குது. அடுத்ததாக நம்ம இந்த வகையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கற்றாழை அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான செடி அப்படிங்கிறது தெரியும். இதை நம்ம ஹாலில் நம்ம ஜன்னல் ஓரத்தில் நம்ம வச்சுருந்து அந்த ஜன்னலை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அதோடைய குளிர்ச்சி நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும், இந்த துளசியும் இந்த கற்றாழையும் நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த வரிசையில் அடுத்தது நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்னேக் பிளான்ட். இதை தமிழில் நாகத்தாழி அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. இது ஒரு அழகுக்காக அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி இது அழகுக்கு அப்படிங்கிறதுன்னு சொல்கிறத விட வீட்டில் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குது. இந்த செடியை நம்ம இன்டோர் பிளான்ட்டாக வச்சு நம்ம வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே ஏசி வைக்கிறத விட குளுமையை இந்த செடியால் தர முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த இதில் நம்ம பார்க்க போகிற 4வது பிளான்ட்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அரேகா பனை. இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா இது வீட்டுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. நம்ம எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், ஏசி வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி சின்ன எளிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே ஏசி இல்லாமலே வெப்பத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறது உண்டு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நம்ம மரங்கள் வச்சு வளர்ப்பது மிகவும் கடினம்.